ஹலோ, இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்றே ஒன்று. அடுத்தது என்ன தேவைப்படுன்னு பார்த்திங்கன்னா, கடுகு உளுந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சீரகம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் கூட எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம். அடுத்தது கோதுமை ரவை, உடச்ச கோதுமை, அதை தான் அப்படி சொல்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் உப்பு தேவைப்படும். அடுத்தது என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தண்ணி. இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து உங்கள் மெட்டாபாலிசம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் வெயிட் லாஸ் ஆகுது. இப்போ வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்லாம் பண்ணலைன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கடுகு உளுந்து சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை வந்து சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூண்டு தான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான், இதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கணும், எண்ணெயிலேயே வதக்கணும். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணும்போது ராகி கஞ்சி, கேழ்வரகு, சப்பாத்தி இப்படியெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சவங்க இது போலலாம் டிஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் மறந்துட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 3 காய்கறி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு. கொஞ்சமாக தண்ணியில் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு வந்து நல்லா குக்காகி வந்துடும். நம்ம டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா. அதனால் எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் காய்கறியை. இதில் சேர்த்துருக்க எல்லா காய்கறியுமே ஹெல்த்துக்கு நல்லது. இதில் நீங்கள் என்னென்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்பயே சேர்த்துடுங்க, அப்போ தான் காய்கறியில் வந்து அது அப்சர்வ் ஆகும், நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்பயே நான் சேர்த்துடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கடைசியாக பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 காய்கறி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மார்னிங்கில் இது போல் டிஃபன் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்காது. நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும், இதெல்லாம் குக்காகி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சாச்சு. திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பாதி அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு இப்போயே. அடுத்தது வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சர் ஜார்லேயே நீங்கள் வந்து பொடிச்சிக்கலாம். நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன், ரவை போல் கோதுமை ரவை. இது சம்பா கோதுமையில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நான் எந்த கப்பில் ரவை அளந்தனோ இந்த கப்பில் தான் நான் வந்து ரவை அளந்தேன். அதாவது 1 கப் ரவை, 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி வைக்கணும். காய்கறி சேர்த்துருக்கிறதுனால 2.5 கப்பு நான் அளந்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமைக்கு 2 கப்பு, காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால 2.5 கப் தண்ணி வைக்கிறேன் நான். 2.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம உப்பு பத்தலைன்னா பரவாயில்ல, ஃபைனலாக போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 7 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலாம். ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 80% வந்துட்டு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டு கிளறினீங்கன்னா இது வந்து அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தேய்க்கும் நல்லா. அது நல்லா வந்து கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டியாகும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பேருக்கு இன்னும் நல்லா கட்டியாகி கொடுக்கும். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.